கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 6வது வசனம். மத்தேயு 21:6, மேத்யூ 21:6. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து, அதாவது ப்ரெடிக்ஷன் இன்டு ஆக்ஷன், அதாவது கர்த்தர் சொல்றதை கேட்டு அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு காரியம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த சீஷர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்தாங்க. அவங்களுடைய கீழ்ப்படிதல் எதை காட்டுது தெரியுமா? முதல்ல அவங்க உடனே போனாங்க. ப்ராம்ப்ட், உடனே, ஒரு காலதாமதம் இல்லாமல் உடனே போனாங்க. அது மாத்திரமல்ல, அது ப்ரிசைஸாக சரியான முறையில் செஞ்சாங்க. என்ன இயேசு கிறிஸ்து சொன்னாரோ அதை செய்தாங்க. மூணாவது என்ன பண்ணாங்க? இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்து சொன்னார். அவங்களுக்கு அது புரியலை, தெரியலன்னா கூட அவங்க முழுமையாக நம்பி அதை செய்தாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணாங்க? இதை செய்ததுனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த தீர்க்க தரிசன நிறைவேற்றத்தில் அவர்களும் ஒரு பங்கு வகிக்கக்கூடிய ஒரு மகா பெரிய பாக்கியம் வந்துருச்சு. இதுதான் சீஷத்துவத்தினுடைய ஒரு ரோல் மாடல் சொல்லலாம். என்ன, எனக்கு முழுமையாக தெரியாத போதும் நான் கீழ்ப்படுகிறேன். காரணம் என்ன? நான் முழுக்க அவரை நம்புகிறேன். இப்போ நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன் என்று சொன்னால் என்ன, என் அறிவுக்கு எட்டுதோ எட்டலையோ கர்த்தர் சொல்கிறத கேட்டு நான் கீழ்ப்படியக்கூடியவனாக இருப்பேன். இப்போ நீங்கள் பாருங்கள், இயேசு கிறிஸ்து என்ன நடக்குங்கிறது தீர்க்க தரிசனமாக 2வது 3வது வருஷம் சொன்னாரா? 4வது 5வது வசனத்தில் என்ன சொன்னார்? மத்தேயு இதெல்லாம் தீர்க்க தரிசனம் சொன்னார். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் விதமாக நடைபெற்றது. இது என்ன பண்ணுது? 7வது வசனம் 11வது வசனம் வரைக்கும் அது எப்படி அந்த தீர்க்க தரிசனம் வெளியரங்கமாக அவர் ராஜபவனியாக வர்றாருன்னு காட்டுது. ஆனால் இந்த ரெண்டுக்கும் ஒரு பாலமாக இருப்பது என்ன தெரியுமா? இந்த சீஷருடைய கீழ்ப்படிதல். என்ன, ஒரு வேத வசனத்தில் உள்ள ஒரு தீர்க்க தரிசனம் சரித்திரமாக மாறுகிறது. ஒரு தீர்க்க தரிசனம் சரித்திரமாய் மாறுவதற்கு கீழ்ப்படிதல் மிகவும் அவசியம். இப்போ அவங்களுடைய கீழ்ப்படிதல் இல்லைன்னா கழுத வந்திருக்காது, இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கிறாது, ராஜாவாக அவர் எருசலேமுக்குள்ளே வந்திருக்க முடியாது. அப்போ என்னென்னா, நம்ம ஒரு உண்மையாக கீழ்ப்படியும் போது இப்போ நீங்கள் எல்லாருக்கும் முன்னாடியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கழுதையின் மேலும் மரியின் மேலே வந்தது எல்லாருக்கும் தெரியக்கூடிய பப்ளிக்காக நடந்துச்சு இல்லையா? ஏன்னா ஜனங்கள் இருக்கிறாங்க, குருத்தோலையை பிடிக்கிறாங்க, அவங்க சந்தோஷமாக சத்தம் போடுறாங்க, மகிழ்ச்சியாக கொண்டாடுறாங்க. அது எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன தெரியுமா? 2 சீஷர்கள் மிக தெளிவாக ரொம்ப சின்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்று சொல்ல, சின்ன அறிவுரையை கேட்டு அதை அப்படியே செய்யக்கூடியதா. அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, கர்த்தர் எப்போவுமே ஒரு பெரிய காரியத்துக்கு ஒரு சின்ன கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்கள் உண்மையாக இருப்பது தான், உண்மையாக அவர் சொல்லக்கூடிய, அதாவது திரைக்கு பின்னால் நடக்கக்கூடிய சின்ன சின்ன காரியங்களை நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அதுதான் கர்த்தருடைய ஒரு பெரிய நிகழ்வை நடத்தக்கூடியதாக இருக்கிறது. இப்போ இந்த சீஷருடைய கீழ்ப்படிதல் என்னன்னா, நமக்கு ஒரு சவாலாக உண்மையாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ என்னன்னா, கர்த்தருடைய திட்டத்தில் நீங்கள் பங்கு பெறணும். நீங்களும் கர்த்தருடைய திட்டத்திற்கு கீழ்ப்படிதல் உள்ளவங்களாக இருக்கும், கர்த்தருடைய திட்டத்தில் ஒரு பங்கை வகிக்கணும், நீங்களும் சரித்திரத்தில் இடம் பெறணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? கீழ்ப்படியணும். ஆமாம், ஏன்னா கர்த்தருடைய தீர்க்க தரிசனமாய் அவருடைய திட்டம் எதில் இருக்குது? ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல், ஒரு உண்மையுள்ள கீழ்ப்படிதல் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளமா? இப்போ சீஷத்துவம் என்பது என்ன? ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் காம்ப்ளிகேஷனை நீங்கள் இதை கடினப்படுத்தவே தேவையில்லை. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறது தான் உங்களுடைய சீஷத்துவம். ஏன்னா இப்போ நீங்கள் சீஷத்துவம் என்பது நம்ம நிறைய இன்றைக்கி நிறைய காரியங்களை குறித்து நம்ம சொல்லி கொடுக்குறோம், நிறைய நம்மளே சீஷத்துவத்தை குறித்து சொல்லி கொடுத்துருக்கோம். ஆனால் என்னென்னா, எல்லா சீஷத்துவத்திற்கும் அடிப்படை ஒரு ஃபவுண்டேஷன்,
ஒரு அஸ்திவாரம்ங்கிறது என்னன்னா, ஒரு சின்ன காரியமாக இருக்கும். அது எவ்வளவு சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, அதற்கு உண்மையுள்ளவர்களாய் தேவனுடைய சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியக்கூடிய மக்களாய் இருப்பது தான் உண்மையிலே தேவனுக்கு உள்ள ஒரு நல்ல ஒரு சீஷத்துவத்தினுடைய அடையாளம். அப்போ உங்களுக்கு புரியுது புரியல, உங்களுக்கு தெரியுது தெரியல, உங்களுக்கு முழுசான ஒரு விளக்கம் இருக்கு இல்லை, எல்லாம் என்ன செய்யணும்? கர்த்தரை நம்பி நீங்கள் கீழ்ப்படிதல் உள்ளவங்களாக வாழ்ந்தீங்கன்னா அதுதான் சீஷத்துவம். வல்லபிதாவே, இதை செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும், ஆண்டவரே, அவங்களுக்கு முழுமையான ஒரு புரிதல் இல்லைனாலும் அவர்கள் கீழ்ப்படியக்கூடிய மக்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்டுங்க. ஆமாம் ஆண்டவரே, புரியுது புரியல, முழுதா தெரியுது தெரியல, தேவனுடைய வார்த்தை கேள்விப்படும்போது அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து வாழும்போது நாங்களும் உம்முடைய திட்டத்தில் ஒரு அங்கமாக மாறுகிறோம் என்பதை உணர்ந்து வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்னும் மாலை மண்ணால சந்திப்போம்.